ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்டி. இது நவீன் அண்ட் ராண்டி ரெண்டு பேருடைய சினிமா கிச்சடி பாட்காஸ்ட் சீரீஸ். ஸோ டெஃபினட்டாக மொமெண்டம் கெயின் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் சஜஷன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு டெஃபினட்டாக இதை எடுத்துகிட்டு போகலாம். இதில் வந்து ஆடியன்ஸ் நீங்களுமே வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக மேபி அடுத்தடுத்த வாரங்களில் டெஃபினட்டாக சில விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வர போகிறோம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னா மேபி இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு எனக்கு நவீனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் நான் ஒரு கம்யூனிட்டி மாதிரியே நம்ம ஃபார்ம் பண்ணி அதில் உங்களுடைய மெயிலிங் லிஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா பற்றின அந்த டாக்ஸில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்? இவ்வளோ நாள் நம்ம பேசுகிற ஒவ்வொரு டாப்பிக்கும் அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் கமெண்ட்ல படிச்சுட்டே இருக்கும். அது படிக்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு. சில பேர் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த படம்லாம் அப்போவே அவ்வளோ நாள் ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ ஒரு சேம் மூவி இப்போ ரிலீஸ் ஆகுங்கிறத விட இப்போ நிறைய நமக்கு டைவர்ஷன்ஸ் இருக்கு. ஓடிடி இருக்கு, டிவி இருக்கு. ஆனால் அந்த காலத்து சினிமா மட்டும்தான் இருந்துச்சு இல்லையா? அப்போ ஒரு படம் 100 நாள் ஓடிச்சு, 200 நாள் ஓடிச்சு அப்படின்னா சூப்பர் செலிப்ரேஷன் எல்லாமே. ஆனால் இப்போ முதல் நாள்லயே 18 கோடி 40 கோடின்னு போஸ்டர் போடுறதோட ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் மென்ஷன் பண்ணுவாங்க கலெக்ஷன். அண்ட் 2 வீக்ஸை தாண்டி என்ன நடக்குதுன்னு தெரியாது. நல்ல சீசனாக இருந்தால் படம் ஓடும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ தமிழ் சினிமா ரொம்ப நாள் ஓடுறது தப்பு இல்லை. ஆனால் தமிழ் சினிமாவை தாண்டி மற்ற லாங்குவேஜஸ் படங்கள் நம்ம ஊரில் ரிலீஸ் ஆகி, அது இங்கிலீஷாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், எனி இந்தியன் லாங்குவேஜஸாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஓடின படங்கள் என்னென்ன? நிறையா இருக்குது. சில சர்ப்ரைசஸ்லாம் நான் ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரிசர்ச். நான் ரேடியோ காலத்துலேருந்தே இந்த ரிசர்ச்சு இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்து அப்புறம் இந்த மாதிரி கேட்டு மற்றவங்கள்ட்ட நம்மளோட சீனியர்ஸ்கிட்ட கேட்டு நம்மளுடைய சொந்தக்காரங்க மாமா சித்தப்பா அந்த இப்போ நான் வந்து சென்னை பையன் கிடையாது. நான் வந்து திருச்சி கரூரில் வளர்ந்த ஒரு ஆள் தான் மோஸ்ட் ஆஃப் மை லைஃப். நம்ம வந்து இந்த டயர் 2 சிட்டியிலேருந்து டயர் 1 சிட்டியான சென்னைக்கு இந்த ஹாலிடேஸ்க்கு போகிறப்போ இல்லை அங்கே இருக்கிற நம்ம கசின்ஸ் இருக்கிறப்போ அங்கே இருக்கிற போஸ்டர்ஸ் பார்க்குறது தான், அதுதான் எனக்கு இன்னும் மைண்டில் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற சில படங்கள்லாம் கேட்டப்போ நான் சென்னையில் சில போஸ்டர்ஸ்லாம் பார்த்து அதெல்லாம் அப்படியே மனசில் பதிஞ்சிரும். உதாரணத்துக்கு தேசாப் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அனில் கபூர் நடிச்ச ஒரு படம். உனக்கு இன்னும் ஈஸியாக சொல்ல போறேன்னா எக்கு தோ தீன் சார் பாஞ்சு அந்த பாட்டு சொல்ல தெரியும். எல்லா ஸ்கூல் ஆனுவல் டேலையும் தமிழ்நாட்டிலேயே அந்த பாட்டுக்கு எல்லாருமே ஆடி இருப்போம். அந்த படம் நிறைய பேர் தெரியாது. அது சென்னையில 250 டேஸ் ஓடின ஒரு படம். சோ ஆடியன்ஸ் இதுக்கு மேபி காரணம் அங்க நிறைய ஹிந்தி தெரிஞ்ச ஆடியன்ஸ் இருக்கு, நிறைய ஹிந்தி தெரிஞ்சவங்க இருந்தாங்க, நிறைய ஹிந்தி தெரிஞ்சவங்க இருந்தாங்க. பட் அப்படியே அதே நீ அந்த லாஜிக்கை வச்சு அப்ளை பண்ணாலும் ஹம் ஆப் கே ஹைன் கோன் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மதுரை தீட்சித் படம், பயங்கர படம். திதி தேரா தேவர் தீவானா, அது ஒரு கல்யாண வீடியோ கேசட் இப்போ சொல்லுவாங்க. அந்த படம் மதுரையில் 100 டேஸ், திருச்சியில் 150 டேஸ், கோயம்புத்தூரில் 100 டேஸ்க்கு மேலே ஓடிச்சு அப்படின்னா ஏன் அப்படின்றது அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பிகாஸ் சில படங்கள் வந்து அந்த யூனிவர்சலாக அக்செப்டன்ஸ் ஆகி அந்த வேர்ட் ஆஃப் மவுத் படி, ஏன்னா அந்த படம் ஹிந்தியில் 2 வருஷத்துக்கு மேலே ஓடின படம். ஸோ சென்னையில் அந்த படம் 1 இயருக்கு மேலே ஓடிச்சு. அந்த படம் 365 டேஸ் ஓடின படம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் இங்கெல்லாம் வந்து 100 நாள் அந்த படம். ஹிந்தி படம் ஓடுறது இட்ஸ் பெரிய ஷாக்கிங்கான ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ அந்த லிஸ்ட்டு தான் அப்படியே நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே நீனு யோசிச்சு பாரு, லேட் 1960s இங்கிலீஷ் படங்கள் மேலே வந்து ஒரு பயங்கர மோகம் இருந்த ஒரு பீரியட் தமிழ் சினிமாவில், இந்தியன் இங்கிலீஷ். ஏன் அப்படின்னா தமிழ் சினிமா வாஸ் இன் அ வெரி பேட் ஃபேஸ். எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி 2 பேருமே ரொம்ப பீக்குக்கு போயிட்டாங்க. அவங்க அப்போ வரிசையாக பயங்கர திராவையான படங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு அந்த டைம் தான். அதாவது ஒரே ஒரு நடுவில் நல்ல படம் கொடுத்தா ஒரு 4 படம், ஒன்று ஃபேமிலி ட்ராமா இல்லை மொக்க அவங்களோட மசாலா படம், ரொம்ப கிரிஞ்சு படங்கள்லாம் அப்போ கொடுத்துக்கிட்டே இருந்த டைம் தான். அப்போ இருந்த யங்ஸ்டர்ஸ் புது ஒரு வேவ். அவன் அப்போ யங்ஸ்டர்ஸாக ஒரு 15, 16, 17 வயசுக்கு இருக்கவங்களாம் வேற படங்களை தூக்கி தானே போவாங்க. இப்போ எப்படி நமக்கு இப்போ இருக்கிற ஜென்சிக்கு சாய் அபயங்கர் ஹீரோவா மியூசிக்கல் லெஜெண்டா மாறி இருக்கிறாரோ, அதே மாதிரி அப்போ இருந்தவங்க வேற எதாவது தேடுவாங்க. அப்போ அந்த மாதிரி யாரும் வரல ஆக்சுவலாக தமிழ் சினிமாவுக்கு. புது வேவ் ஆஃப் தமிழ் சினிமாவில் 70s வரல. அதனால தான் மிட் 70s வந்த பாரதி ராஜா அவ்வளோ பெரிய லெஜெண்டாக மாறினது காரணம் அதுதான்.
அந்த சைக்காலஜியை அந்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அப்போ இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு கோ டு வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மூவிஸ் தான். அதில் இங்கிலீஷ் மூவிஸ். குறிப்பாக இங்கிலீஷ் மூவிஸில் வந்து மெக்கனஸ் கோல்டு அப்படின்னு ஒரு படம், குறிப்பாக கிளின்ட் ஈஸ்ட்வுட் படங்கள், கௌபாய் படங்கள் பயங்கர அப்போ ஃபேமஸ். குட் பேட் அக்லி, இந்த ட்ரைலாஜி ஃபியூ டாலர்ஸ். அது இந்த படத்துக்கு என்னோட பேர் சொல்லுவாங்க. இந்த படம் 3 ட்ரிலாஜி ஃபேமஸ் ஆகும். அந்த படத்துல அந்த ஹீரோக்கு ஒரு கதாபாத்திரத்துக்கு பேரே இருக்காது. மேன் வித் நோ நேம் அப்படின்னு தான் இருக்கும். அந்த சீரீஸே மேன் வித் நோ நேம் அப்படின்னு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இதை நான் இன்னொரு படமும் ஆட் பண்ணோன்னா, ரொம்ப நாள் முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் அவர் போட்டிருந்தாரு, இந்த படத்தை நான் வந்து அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டரில் பார்த்தேன், இது திரும்ப இந்த பிரிண்ட்டை வந்து திரும்ப ஏதோ ரிவைவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மியூசிக்லாம் ஆட் பண்ணி பிரைம்ல, அமேசான் பிரைம்ல வந்திருக்கு. பென்ஹர். அதுக்கப்புறம் அமேசான் பிரைம்ல பென்ஹர் பார்க்க ஆரம்பிச்சேன். பென்ஹர் ஒன்று இருக்கு, அப்புறம் இன்னொரு மூவி இருக்கு சொல்றாங்க. பென்ஹர் அகைன் பென்ஹர் சொன்ன பென்ஹரும் 100 days ஓடின படம் சென்னையில. கோயம்புத்தூர்ல கூட ரெக்கார்ட் இருக்கு. 100 days தெரியல, பட் எங்கேயும் ஒரு லாங் ஸ்ட்ரீக் ரொம்ப நாள் நிச்சயமா இருந்திருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய கல்ட் கிளாசிக் படம். இன்ஃபேக்ட் மகதீரா படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் பென்ஹர்னு இவர் சொல்லியிருக்காரு, ராஜமௌலி சொல்லியிருப்பாரு. எனக்கு வந்து ஒரு பென்ஹர் மாதிரியான படம்லாம் இந்தியாவில் உருவாக்க முடியுமான்றதுக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து எனக்கு பென்ஹர்லேருந்து தான் மகதீரா, பாகுபலி விஷயங்கள்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ பென்ஹர் அகெயின் அது ஒரு 100 days ஓடின படம். அது அந்த மிட் 60s வந்த படம்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி லேட் 1950s அண்ட் early 60s வந்த இங்கிலீஷ் படம். அதுக்கப்புறம் இந்த கௌபாய் படங்கள் எல்லாமே சென்னையிலலாம் பயங்கரமாக, கோயம்புத்தூர்லேயும் ஓடிருக்கு. ஏன்னா அப்போ படங்கள் இங்கிலீஷ் ஹிந்தி படங்கள் அப்போ ஓடுறதுக்கு உண்டான 2 பெரிய ஊர் எதுனா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் தான். சென்னை தான் டாப் மெயின். இது கோயம்புத்தூர்ல ஓரளவுக்கு ஓடும். கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி, மதுரை எல்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல. அதே மாதிரி ஊட்டியில ஒரு தியேட்டர் இருக்கு. ஊட்டியில ரொம்ப வருஷமா அது ஒரு ஆர்மி கண்டோன்மெண்ட் ஏரியா இருக்கறனால நிறைய லாங்குவேஜஸ் பேசுவாங்க. அங்க ஒரு தியேட்டர்ல இப்பதான் ரீசன்ட் கொஞ்ச நாளா அந்த தியேட்டர்ல தமிழ் படங்களும் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டர்ல எப்பவுமே இங்கிலீஷ் படம் மட்டும்தான் போடுவாங்க. ஸோ அதில் நான் வந்து ஒரு ஏலியன் படம் எல்லா தியேட்டர்லையும் எடுத்துட்டாங்க, அங்கே மட்டும் போட்டிருந்தாங்க. தேடி பிடிச்சி அந்த படத்தை அங்கே போய் பார்த்தேன், அவங்களாம் எனக்கு இருக்கு. ஸோ தனி ஃபேன் ஃபாலோயிங். அதுக்குன்னு ஒரு தியேட்டர்ஸ் இந்த ஊரில் இங்கே தான் ரிலீஸ் ஆகும்னு சில தியேட்டர்ஸ் ரொம்ப காலம் அது கல்லா கட்டியிருக்கு. சென்னையில் 2 தியேட்டர் அந்த மாதிரி சொல்லலாம். தேவி பாரடைஸ், இதுல நிச்சயமாக ஒரு இங்கிலீஷ் படம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து சஃபயர் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருக்கு. சஃபயர், எமரால்ட், டைமண்ட் அப்படின்னு 3 ஸ்க்ரீன். இப்போ நான் சின்ன வயசுல ஒரு வாட்டி ஏதோ ஆனுவல் ஹாலிடேக்கு போனப்போ அந்த தியேட்டர்ல ஒரு படம் பார்த்துருக்கேன். அந்த சஃபயர் 70mm மவுண்ட் ரோட்ல அந்த பிரிட்ஜ், ஜெமினி பிரிட்ஜ் இறங்குற இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு ஏடிஎம்கேவோட ஆஃபீஸாகவும் ஏதோ அவங்க அந்த லேண்ட் வாங்கினாங்க. இப்போ வரைக்கும் அந்த இடம் காலியாக தான் இருக்குது அந்த தியேட்டர்ல. அவ்வளவு பெரிய மவுண்ட் ரோட்ல அந்த இடம் காலியா லேண்ட் டிஸ்பியூட். அதுல வந்து என்னன்னா பல பேர், நான் மிர்ச்சிக்காக பேட்டியில எடுக்கிறப்ப சொல்லியிருக்கிறேன், பல பேர் அந்த ஊர்ல சென்னையில வளர்ந்த சினிமாக்கெல்லாம், ஏன்னா அங்க வந்து படத்தை வந்து எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாங்களாம். 24 hours அங்க மூவிஸ் ரன் ஆகிட்டே இருக்குமா. நீ எப்ப வேணா டிக்கெட் எடுத்துட்டு எப்ப வேணா போயிட்டு அந்த படத்தை நீ பார்த்துட்டு அப்படியே நீ பாதியில இருந்தானே பார்த்த, நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி அடுத்த ஷோக்கு பாத்துக்கலாமா. நல்லா இருக்கு இது. ஸோ இது வந்து அந்த தியேட்டர்ல இருந்த ஒரு கான்செப்ட். டிக்கெட்டை வந்து நீ வாங்கிட்டு எப்ப வேணா நீ, ஏன்னா 24 hours அங்க படங்கள் ஓடிக்கிட்டே இருக்குமா. 3 ஸ்கிரீன். அது ஏதாவது 1-2 ரொம்ப பாப்புலரா இருக்கிற படங்கள் தான் தமிழ் படங்கள் வருமா, இல்லைன்னா நடுவில் முக்கால்வாசி தி பாப்புலர் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ். அப்போ இருந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி வந்து சத்தியம் தான் ஒரு வைபா. இப்போ இல்லை, அது இந்த மிட் 2000s தான் சத்தியம் வைபா இருந்துச்சுல சென்னையில். ஒரு தேட்டர் இங்கே போகிறதான் ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கேதர் ஆக்குறோம். அந்த மாதிரி 60s and 70s யங்ஸ்டர்ஸ் கேதர் ஆன ஒரு இடம் எதுன்னா சஃபயர் தியேட்டர். ஏன்னா இங்கிலீஷ் படங்கள் அதிகமாக வரும், ஹிந்தி படங்கள் அதுக்கப்புறம் வரும். பட் இங்கிலீஷோட பாப்புலர் படங்கள்லாம் வந்து ஆஸ்கார் வின்னிங் ஃபிலிம்ஸ். இப்போ நீ சொன்ன கிளின்ட் ஈஸ்ட்வுட் படங்கள், ஜூலியஸ் சீசர், பென்ஹர், இந்த மாதிரி படங்கள்லாம் 100 days ஓடுனது இந்த தியேட்டர்ல தான். கரெக்ட். ஏன்னா நீங்க சத்தியம்னு சொல்ல ஞாபகம், இன்க்ளூடிங் லேட் 2010-12 வரைக்கும் கூட பிளைண்ட் டேட்னு கான்செப்ட் இருந்துச்சு. அப்போ மோஸ்ட்லி இங்கிலீஷ் படம் தான் போடுவான். என்ன படம் பாக்குறான்னு யாருக்கும் தெரியாது. மேபி அந்த படம் வந்து ஒரு ஷோ கூட இருக்கலாம், பட் அங்க போட்டிருப்பாங்க. அதுல அந்த படத்தை பார்த்து அதுக்கப்புறம் அந்த படம் ஃபேமஸ் ஆனது நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஸோ இங்கிலீஷ் தனி ஆடியன்ஸ். அண்ட் நடுவில் ஆக்சுவலா இவரு நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலோன் அண்ட் அர்னால்ட் ஷ்வார்ஸெனெகர் ஃபேமஸ் ஆன பிறகு அவங்க படங்கள் வந்து அகைன் நம்ம ஊர்ல 100 days ஓடி இருக்குது. அதுவும் வந்து கிளிஃப் ஹேங்கர் அண்ட் ட்ரூ லைஸ் பயங்கர பாப்புலர் படம். செம்ம ஓடின படம் இந்த கிளிஃப் ஹேங்கர் அண்ட் ட்ரூ லைஸ். தேவி தியேட்டர்ல 100 days ஓடின படம். அந்த படம் வந்து அவ்வளோ வந்து மாசிவ் ஹிட். அதே போல டெர்மினேட்டர்
ட்ரூ ட்ரூ. இது எல்லாமே கண்டினியூஸா 4 காட்சி, அதாவது 4 ஷோஸ் வந்து 100 டேஸ்லாம் நம்ம ஊர்ல ஓடுறது, ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுறதுன்றது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அதே போல ராம்போ, ராம்போ. அதுவுமே வந்து ராம்போ வந்து பல தமிழ் இங்கிலீஷ் படங்கள், தமிழ் ஹிந்தி தெலுங்கு படங்களுக்கு இன்ஸ்பிரேஷனே அந்த படம் தான். ஆமா. பல சீன்ஸ் அங்க உருவாகி இருப்பாங்க. ஏதோ ஒரு தியேட்டர்ல ஒரு தியேட்டர் மேனேஜர் தியேட்டர் எப்படி நடக்குதுன்னு ரேடியோ இன்டர்வியூக்காக போகும்போது அந்த தியேட்டர்ல ரொம்ப நாள் ஓடின அந்த ஷீல்டு எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, எல்லா தமிழ் படங்கள் எல்லாமே இருந்துச்சு. முதல்வன் இருக்கு அப்படின்னு சைட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா 2 இங்கிலீஷ் படம் இருந்துச்சு. ஒன்னு ராம்போ, இன்னொன்னு வந்து பார்த்தோன்னே நானும் பார்த்திருக்கேன் இந்த படத்தைன்னு சொன்னது வந்து அனகோண்டா. அந்த அனகோண்டா வரும்போதெல்லாம் தியேட்டர், நான் இப்ப எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூருக்கு நான் வந்த புதுசோ சம்திங் ஞாபகம் இல்ல, அது ஒரு கல்ட்டு படம். என்னன்னா இது அதுதான் அது பெரிய நம்ம ஊர் ஆடியன்ஸ் வந்து சில சமயம் கணிக்க முடியாது. அனகோண்டா இங்கிலீஷ்ல ஒரு பி கிரேட் ஃபிளாப் படம். ஜெனிஃபர் லோபஸ் அடிச்சிருப்பாங்களா அதுல, எப்படி நீங்க சொல்லலாம்? அந்த காலகட்டத்துல அவங்க வந்து பெரிய டயர், அதுலயுமே அங்க ஏ லிஸ்டர் கிடையாது. அவங்க வந்து அதுல எல்லாமே ஒரு ஜெனிஃபர் லோபஸ் மட்டும் தான் அதுல ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சது. அது வந்து அங்க ஓடாத படம், இங்கிலீஷ் ஹாலிவுட்ல எடுத்து ரொம்ப மினிமம் பட்ஜெட்ல அங்க வந்து நிறைய கேட்டகரிஸ்ல இந்த ஹோம் டிவிடிஸ், ஹோம் வீடியோஸ், அந்த மாதிரி ஓரளவுக்கு சுமாரா போன படம். ஆனா அது இந்தியால, குறிப்பாக தமிழ்நாட்டுல அது கண்ணா பின்னா ஹிட் அடிச்ச படம். அது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாம்பை வந்து ஃபர்ஸ்ட் டைமா வாழ்க்கையில நம்ம எல்லாரும் பாக்குறோம் அந்த டைம்ல. ஓ, பாம்பு இவ்வளவு பெருசா இருக்கா அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு பிரம்மாண்டம். பிளஸ் அது ஒரு டிப்பிக்கல் ஒரு மசாலா இருந்ததுனாலதான் அனகோண்டா 100 டேஸ். எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ சொன்னோன்னுதான் திருச்சியில அந்த படத்தை வந்து நான் அவ்வளோ எப்படி பார்த்தோம் அப்படின்றது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவ்வளோ ஜாலியா அந்த படத்தை ரெகுலரா ஃப்ரெண்ட்ஸ் போய் அனகோண்டா பாட்டி ஆடிக்கலாடா, டிக்கெட் கிடைக்கலடா, அனகோண்டா பாட்டி ஆடா, நான் பாட்டேன்டா. அது வந்து ஒரு அதே போலதான் நீ சொன்னோன்னதான் ஞாபகத்துக்கு இன்னொரு படம் ஹாலிவுட்ல ஃபிளாப் ஆன படம். ஆனா இந்தியால அந்த படம் ஹிட் ஆனதுனாலதான் அதுக்கு பிரான்ச்சைஸியே வந்துச்சு, த மம்மி. யா அப்பா, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்ப கூட நான் போகும்போது லாங் ஏதாவது டிரைவ் போகும்போது எல்லாம் காத்து அடிச்சதுன்னா மம்மி படத்துல வர மாதிரி வாயை பொழந்துட்டு ஒண்ணு வரும் பாருங்க மாதிரி. என்ன பியூட்டிஃபுல் மூவி. அகைன் அப்ப வந்து ஒரு ஓரளவுக்கு அங்க வந்து ஒரு சின்ன பட்ஜெட் பி கிரேட் படம் தான். அதாவது இட்ஸ் நாட் அ பிக் ஏ லிஸ்டர் படமா வந்த வரல. ஆனா அந்த படம் இங்க ஓடுன ஓட்டத்தினாலதான் ஹாலிவுட்காரனே வா அப்படின்ட்டு அது அதுக்கப்புறம் அந்த மம்மி ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து அங்கேயும் அதுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இன்ஃபேக்ட் வந்த போஸ்டர் சொல்லுவாங்க, இந்த மம்மி ஹீரோ யாரு தெரியுமா, டைட்டானிக்ல நடிச்சாருல்ல அவரோட அண்ணன் தான் இவர் அப்படிம்பாங்க. அப்படியா அப்படின்னா நம்ம லைட்டா ஆஸ்டர் ஒரு நம்பி கடைசியில பார்த்தா ஏமாந்தா மிச்சம். சொல்லும் போது தானே டைட்டானிக் நம்ம ஊர் மக்கள் எல்லாமே. அகைன் இதுவுமே எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு சர்ப்ரைஸா இருக்கிற படம் தான். நீ இப்போ நம்ம பேசின படங்கள்ல ஆக்ஷன் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆக்ஷன், மசாலா, பாம்பு, பெரிய பெரிய கன்ஸ், டெர்மினேட்டர், ராம்போ. ஸோ இப்படி சொன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குது. இது எதுவுமே இல்லாத வெறும் ஒரு லவ், ஒரு கப்பல்ல ஒரு அந்த கல்ச்சரை கூட கனெக்ட் பண்ணிக்க முடியாது நம்மளால. ஏன் பேசிக்கிறேன்னா பணக்கார பொண்ணு ஏழை பையன் லவ் ஸ்டோரி. இது ஹாலிவுட்ல அதுக்கு அது ஹிஸ்ட்ரி தெரியும், டைட்டானிக்னு தெரியும். ஆனால் நம்மளும் அதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டோம், நம்ம சைக்காலஜி கனெக்ட் பண்ணி அது இந்தியாவோட பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டரா மாறிச்சுல அந்த டைம். எல்லா ஊர்லயுமே அந்த படம் 100 டேஸ் ஓடிச்சு. நிறைய ஊர்ல 100 டேஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு சீன் வரும்போது மட்டும் ரொம்ப சின்ன பையன் அப்ப நானு அப்படியே கண்ணை பொத்துக்கிட்டாங்க. எனக்கு என்ன நினைச்சது தெரியல. ரொம்ப வருஷம் கழிச்சு புரிஞ்சுது எவ்வளவு நல்ல படம் அப்படின்னு. ஆனா நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த அந்த வாழ்க்கை புரியாது, கப்பல் உடஞ்சுதான ஹிஸ்டரி தெரியாது. ஆனா அந்த ஏற்ற தாழ்வுகள் கூட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. லவ் இஸ் யுனிவர்சல் சப்ஜெக்ட். அந்த ஸ்டோரி அவ்வளோ இன்னசென்ட்டா இருக்கும் அந்த லவ். அந்த எனக்கு ஞாபகம் இல்ல அந்த படம் தமிழ்லயும் டப்பிங் வரல அப்போ. அப்ப இங்கிலீஷ்ல தான் வந்துச்சு. நம்ம ஆளுங்க எப்படி அதை பார்த்து நம்மளால ஃபாலோ பண்ண முடிஞ்சு அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கும். ஸோ அகைன் இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு படத்தையும் நம்ம சொல்லி ஆகணும். இது 1997ல வந்த படம் டைட்டானிக். அகைன் 1993 and 94ல ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தின படம் தான் ஜுராசிக் பார்க். அதுவும் ஒரு மாசிவ் பிளாக் பஸ்டர் நம்ம ஊர்ல ஆன படம். அதுவும் எல்லா ஊர்லயும் ஸ்கூல்ல எல்லாம் வந்து கூட்டிட்டு போனாங்க. எங்க ஸ்கூல்ல கூட்டிட்டு போனாங்க அந்த படத்துக்கு. கும்பலா நிக்க வச்சு அப்படிதான், ஓ டைனோசர்ன்ற ஒரு மிருகம் இருந்திருக்கா, இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கனெக்ட் ஆகிக்கூடிய விஷயம் இருந்துச்சு. அது எல்லா உலகம் ஃபுல்லா நடந்த ஒரு விஷயம். அதனால 2 விஷயம். ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்சி ஆடியன்ஸ்க்கு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஜுராசிக் பார்க்
அந்த படத்தை விட ஜுராசிக் வேர்ல்டு சூப்பரா பிடிச்சிருக்குங்கிறாங்க. என்னால நம்பவே முடியல. சூப்பரா இருக்கும். என்னடா அது செம்மையா இருக்கும். ஆமா. நான் ஃபுல் ட்ரைலாஜி பார்க்கல. அது ஆனா ஜுராசிக் பார்க்ல இருந்து பார்த்தவங்களுக்கு எல்லாமே புரியுது. ஓய், ஜுராசிக் ஏய், வேர்ல்டு எங்க எங்க இட்ஸ் லைக் என் பொண்ணு எல்லாம் வந்து அக்கு வேற ஹனி வேற தெரியும். எல்லா டைனோசரோட என்டையர் அவங்க என்ன சும்மா கதை விடாத, ஒரே ஒரு டைனோசர் தான், நீங்க என்ன இவ்வளவு ஃபேமிலி சொல்றீங்க, இந்த பேர்ல என்னால ஞாபகம் வச்சுக்கவே முடியல. இல்ல அதுக்கு இந்த பவர் இருக்கு, இது இப்படி ஓடும், அக்கு வேற ஆணி வேற பேசுவாங்க அதை ஆமா பத்தி. ஆமா ஆமா ஓகே, பேக் டு அகைன் கட் பண்ணப்போ நம்ம பழைய படங்கள்னு சொல்றப்போ இந்த ஏன்னா இந்த 70s ஒரு ஹிந்தி வேவ் வந்துச்சுன்னு சொன்னால பாபின்ற ஒரு படம், அதுதான் வந்து ரிஷி கபூர், நம்ம ரன்பீர் கபூரோட அப்பா, அவரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பாபி. இந்த படம் வந்து ஹிந்தியில அந்த ஊர்ல கண்ணா பின்னா ஹிட்டு, நம்ம ஊர்லயும் இந்த படம் மேசிவ் ஹிட். ஏன்னா அதுல 2 ரீசன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒண்ணு, அதுல ஹீரோயின் டிம்பிள் கபாடியா வந்து பிக்கினில வந்திருப்பாங்க. ஒரு ஹீரோயின் 1917ல 2 பீஸ் பிக்கினில வர்றதுன்றது ஒரு பெரிய ஷாக்கிங். அதுல அதுவும் பாட்டெல்லாம் ஒரு பெரிய ஹிட். அதுல ஒரு பணக்கார பையன் ஏழை பொண்ணு தான் அந்த கான்செப்ட், அந்த லவ் ஸ்டோரி தான். ஸோ அது அப்போ பெரிய ஹிட். அது வந்து பாபிக்காக, பாபி ஸ்டைல்ல பேண்ட், பாபி ஸ்டைல்ல ஷர்ட், அந்த மாதிரி ஹீரோயின். ஹிந்தி கிரேஸ் அப்போ வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சு ம் அந்த பாபி ஹிட். அதை தொடர்ந்து வந்து ஆராதனான்னு ஒரு படம், நம்ம இன்னும் சொல்லணும்னா இந்த ரூப் தெரா மஸ்தானா, மஸ்தானா रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवाना இந்த பாட்டு தான் அந்த படத்துக்கு விசிட்டிங் கார்டு. ஸோ அகைன் அந்த படமும் இங்க பெரிய ஹிட் ஆச்சு. அது வந்து ஒரு மிட் 60sல வந்த படம், ஒரு எஸ் 66 அரௌண்ட் அந்த மாதிரியான வந்தோம்னா, அந்த படமும் நம்ம ஊர்ல அந்த படங்கள்லாம் ஓடி இருக்குன்றப்போ எனக்கு ஸ்டில் இட்ஸ் பெரிய ஆச்சரியம் தான். அதுக்கப்புறம் கட் பண்ணா கயாமத் சே கயாமத்தாக்குன்னு அமீர் கான் ஜூஹி சாவ்லாவோட ஃபர்ஸ்ட் டெபியூ படம். அந்த படமும் நம்ம ஊர்ல 200 டேஸ் சென்னையில ஓடி இருக்கு அந்த படமும். எஸ் எஸ் இதை நான் பேசும்போது இன்னொரு படம் நீங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டு போவாங்கன்னு சொல்லும் போது என்ன கூட்டு போனாங்க, நிறைய பேர் கூட்டு போயிருப்பாங்க. காட்ஸ் மஸ்ட் பி கிரேசி ஞாபகம். அது வந்து நான் தியேட்டர்ல பார்த்த ஞாபகம் இல்லை, எங்க ஸ்கூல் ஆடிட்டோரியல் பார்த்திருப்போம். ஆமா, சோ அதுவும் ஒரு நல்ல படம். நல்ல படம். ஆக்சுவலா இந்த படமும் நம்ம 100 டேஸ் லிஸ்ட்னு ஒரு கேட்டகரி வச்சுட்டா இதுவும் சென்னையில் 100 டேஸ் ஓடின படங்கள். அதே போல ஜாக்கி ஜானோட ஒரு 2-3 படங்கள் மேசிவ் ஹிட் ஆன படங்கள். போலீஸ் ஸ்டோரி பார்ட் 1 and 2 பெரிய ஹிட் நம்ம ஊர்ல, பயங்கர ஹிட். அதே போல ஆர்மர் ஆஃப் த காட்னு இன்னொரு படம் இருக்கு. அந்த ஆர்மர் ஆஃப் த காடோட பல சீக்வன்ஸ் வந்து நான் அதுக்கப்புறம் பல தெலுங்கு படங்கள், தமிழ் படங்கள்ல வந்திருக்குது. அந்த பெரிய ஒரு கல்லு உருண்டுட்டு வரும், அது குரு சிஷ்யன் படத்துல அதை வச்சிருப்பாங்க. ஒரு கல்லு உருண்டுட்டு வந்து அந்த இதை அடைக்கும், அந்த சுரங்கத்தை அடைக்கும், அதை எப்படி வர்றா, இதெல்லாம் குரு சிஷ்யன் படத்தை வச்சு, இதெல்லாம் ஆர்மர் ஆஃப் காட்ல இருந்து அடிச்சு வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படங்கள்லாம் 100 டேஸ் ஓடின படம். ஆமா, இது எல்லாமே ரீரிலீஸ் ஆன மாதிரி விஜய் டிவில தமிழ் டப்டு வெர்ஷன்ஸ் நிறைய விட்டுருந்தாங்க. அப்போ வாரம் சாட்டர்டே நைட்டுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை போட்டுருவாங்க. அதுக்கு தனி ஃபேன்ஸ். அதுக்கும் முன்னாடி இந்த ரீடப்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த ஒரு சீரீஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஷாங்கை நைட் ஷாங்கை. அது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் டப் பண்ணி ரிலீஸ் ஆக பழைய படங்கள்லாம் விட்டாங்க. ஸோ ஜாக்கி சான் மூவிஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியா தவிர உலகம் ஃபுல்லா ஆடியன்ஸ் இருக்கலாம், பட் இந்தியாவுக்கு தனி ஃபேன்ஸ். ஏஷியன் கண்ட்ரீஸ்ல பாப்புலரா இருந்திருக்கும். இந்தியா ஏஷியன் கண்ட்ரீஸ்ல பாப்புலரா இருந்திருக்கும். 1-2 படங்கள் ஹாலிவுட்ல பாப்புலரா இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓகே, இந்த ஹிந்தி வேவ் வந்து தமிழ்ல வந்து ஒரு மாதிரி குறைஞ்சிச்சு. ஒரு மிட்ஸ் பாரதி ராஜா இவங்கெல்லாம் வந்த பிறகு, கமல் ரஜினியோட எமர்ஜென்ஸ்க்கு அப்புறம் குறைஞ்சது. அதுக்கப்புறம் அகெயின் இது எப்போ பிக்கப் ஆச்சுன்னா லேட் 80sல. ஏன்னா வரிசையா கயாமத் சே கயாமத்தா, தேசாப், ஹம் ஆப்கே ஹை இன்கோன், இந்த மாதிரியான படங்கள்லாம் நம்ம ஊர்லயும் ஆல்மோஸ்ட் 100 டேஸ் 150 டேஸ் ரொம்ப பாப்புலரா இருக்கிற படங்கள்லாம். அதுல குறிப்பாக சஞ்சய் தத், மாதுரி தீக்ஷித், சோலி கே பீச்சே கியா ஹே பாட்டு இருக்கும். அது வந்து அந்த படமும் பெரிய ஹிட் ஆன படம் நம்ம ஊர்ல வந்து 100 டேஸ். அதுக்கப்புறம் ஆக்சுவலா ஒரு பெரிய ரெவல்யூஷன், அதாவது மேசிவா எல்லா ஊர்லயும் ஓடின படம் எதுன்னா டிடிஎல்ஜே தான், தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கி. அது இதுதானே ஒரு படம் சொல்லுவாங்க. இன்னுமே மும்பைல ஒரு படத்துல ஒரு ஷோ ஓடிட்டு இருக்கும்பாங்க இன்னும். அது இப்போ மராத்தா மந்திர் அப்படின்ற தியேட்டர்ல இப்போ வரைக்கும் ஒரு ஷோ, மார்னிங் ஷோ மட்டும் ஓடிட்டு இருக்கு. அந்த படம் வந்து இப்போ வரைக்கும் 1995 1996 இப்போ ஆல்மோஸ்ட் எத்தனை 30 இயர்ஸா ஓடிட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் குச் குச் ஹோத்தா ஹை. இந்த 2 படங்களுமே பெருசா பயங்கரமா ஓடுச்சு இந்த 2 படங்களுமே. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாரி நம்ம ஊர்ல யங் ஹீரோஸ்லாம் வந்ததுனால, அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ஏன்னா அதுக்கப்புறம் தான் பைரசி வந்து இந்த 100 டேஸ், 200 டேஸ் ஓடுற விஷயங்கள்லாம் கம்மி ஆயிருச்சுல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாரியான ஓடுனது இந்த லேட் 90s முடிஞ்சிருச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். கரெக்ட். அதுக்கப்புறம் ஓடுனதெல்லாம் சும்மா பெருமைக்காக இல்ல ஓடுனது தான். 1, 2 படங்கள் தான் வந்து அதர் லாங்குவேஜ்ல இருந்து வந்து போச்சு. இன்ஃபேக்ட் தமிழ் படங்களே 2005க்கு மேல 100 டேஸ்லாம் ஓடி இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா சும்மா ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டரா இருந்தா மட்டும்தான் அது ஒரு 100 டேஸ் ஓடும். அதுக்கப்புறம் எல்லாமே பைரசி பயங்கர ஜாஸ்தி ஆயிடுச்சு. டிவி எல்லாமே வந்துருச்சு. இன்னும் சில படங்கள் அப்படின்னு சொல்லப்போனா எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இப்ப நான் சொன்னது எல்லாமே எல்லா ஊர்லயும் இது பாப்புலரா இருந்திருக்கும். எல்லா ஊர்லயும் இந்த படம் இருக்கும். முக்கியமான படம் ஷோலே. இது பெரிய ஹிட். ஷோலே வந்து அக்ராஸ் இந்தியா அது வந்து மேசிவ் ஹிட். ஷோலே வந்து ஹிந்தி சினிமாவே பிஃபோர் ஷோலே ஆஃப்டர் ஷோலேன்னு தான் சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் படி கணக்கு போட்டு பார்த்தா அந்த படம் தான் இப்போ வரைக்கும் தி பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டரா இருக்கும். அந்த படம் அன்னைக்கு வசூலிச்சது இப்போ கால்குலேஷன் படாது. அந்த படத்தோட இப்போடைய வசூல் இன்ஃபேக்ட் நான் இப்போ இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 10 years பேக் அந்த படத்தோட வசூல் வந்து க்ளோஸ் டு 1000 crores இருக்கும். ஈக்குவலைஸ் டு 1000 crores இருக்கும். அந்த அளவுக்கு அது மேசிவ் பிளாக் பஸ்டர். ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல ரீவாட்ச் வேல்யூ. இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு பிரைம்ல ரீசெண்டா அந்த இன்னும் கலரைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடியோ இது பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நல்ல ஒரு ரீவாட்ச். அண்ட் அதுல வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து வைல்டு வெஸ்ட் மூவிஸ் நிறையவே இருக்கும். அந்த படத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. அண்ட் மதர் இந்தியாவா இன்னொரு படம் வந்துச்சு. மதர் இந்தியா அது வந்து ஆஸ்காருக்கு போன படம். அது வந்து ஹிந்தியில ஹிட் ஆன படம். பட் தமிழ்ல அது தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு அது ஓடிச்சா ரிலீஸ் ஆச்சான்னு தெரியல. ரீமேக் பண்ணிருக்காங்க, சிவாஜி கணேசன் வச்சு ரீமேக் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த படம் ஒரு ஃபெயிலியர் படம் தான். இன்ஃபேக்ட் ஹிந்தி சினிமா வந்து அவங்களோட ஏர்லி 2000s அவங்க சில அட்டகாசமான படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கம்ப்ளீட் அர்பன் ஃபிலிம்ஸ், ஆஃப் பீட் அர்பன் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் அவங்க எடுத்திருக்கிறது ஏர்லி 2000s அவங்க அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பூனையை பார்த்து சூடு போட்டதுக்கு மாதிரிதான் பேசிக்கா தெலுங்கு சினிமாவில் எப்படி பண்றானே, தமிழ் சினிமாவில் எப்படி பண்றானேன்னு அவங்க பண்ணி சொதப்புனதுதான் இப்போ அவங்களோட இது காரணம். चाहता है जिंदगी नाम लेगी दोबारा, மான்சூன் வெட்டிங், ட்ரோ, அந்த படங்கள் வந்து அந்த வெரி ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீம்லி அது வந்து பயங்கர ஆஃப் பீட்டான கான்செப்ட்ஸும் கூட பயங்கர ப்ரோக்ரெசிவான கான்செப்ட்ஸ். அந்த ஒரு பெரிய ஷிஃப்ட்டை கொண்டு வந்தாங்க. இட் இஸ் a wave of கரண் ஜோஹார், ஃபர்ஹான் அக்தர், அந்த வேவ் ஆஃப் ஆடியன்ஸ், அந்த வே ஆஃப் ஒரு புது கிரியேஷன் வந்துச்சு. மேபி இப்போ திரும்ப தமிழ் சினிமால இருந்து கதையை மட்டும் எடுக்கல, தமிழ் சினிமா டைரக்டர்ஸே அங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க. ஸோ ஸ்டோரியே மாறிடுச்சு. ஸோ லெட்ஸ் சி வேற என்ன உங்க லிஸ்ட்ல. ஹிந்தி பத்தி பேசிட்டோம், இங்கிலீஷ் பத்தி பேசிட்டோம், வேற ஏதாவது மலையாளம் தெலுங்கு மூவி? மலையாளம் அண்ட் தெலுங்கு வந்து ஆக்சுவலா அது தனி எபிசோடுக்கு உண்டான ஒர்த் கான்செப்ட். அது மலையாளம் சினிமாஸ்ல இருந்து தமிழ்ல வந்து நிறைய ரீமேக் பண்ணி ஸ்மாயில் தான் பண்ணாங்க ஒரு காலத்துல. அதனால அது பாவமா. இன்ஃபேக்ட் மலையாளம் லவ்வர்ஸ் எல்லாம் அந்த படங்கள்லாம் பார்த்தாங்கன்னா நொந்து போயிடுவாங்க. டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது 2 படம். ஒன்று வந்து ஒரு மோகன்லால் நடித்த ஒரு ஃபேமஸான படம், அதுதான் தமிழில் சீனுன்ற பேரில் கார்த்திக் வச்சு ரீமேக் பண்ணி ஒரு ஒரு ஒஸ்ட் படமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் தமிழ்லையும் சத்யராஜ் ரோஜாலாம் வச்சு எங்கிருந்தோ வந்தான்னு ஒரு படம். மலையாளத்தில் இது வந்து ஒன் ஆஃப் த கல்ட் கிளாசிக் படங்கள். இந்த 2 படங்களுமே தமிழில் வந்து அதுல தப்பிச்சு வந்தது வந்து சந்திரமுகி வச்சுக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு சந்திரமுகி ரஜினிக்கு ஏற்ற மாதிரி மணிச்சித்திரத்தால உல்டா பண்ணி அதை வேற மாதிரி கொண்டு வந்ததுனால சந்திரமுகி தப்பிச்சிச்சு. அதே போல முத்துவும் ரஜினிக்கு ஏற்ற மாதிரி தேன்மாவின் கொம்பத்து மாத்தி மோகன்லால் படம், முத்துவும் அதே ஒரிஜினல் தேன்மாவின் கொம்பத்து, அதாவது அவங்க தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தப்பிச்ச படங்கள். அதாவது காலியான படங்கள் நிறைய படங்கள் இருக்குது. ஆனா பாதி பேர் என்ன இந்த ஒரிஜினல் எது, அப்போ வந்து மலையாளம்க்கு இவ்வளவு விசிபிலிட்டி கிடையாது. நம்ம ஊர்ல வந்து இப்ப ஓடிடி விசிபிலிட்டி கிடையாதுல்ல. அதே போல தெலுங்கு படங்களும் வந்து தமிழ்ல டைரக்டா ஓடாது, தமிழ்ல டப் பண்ணி தான் நிறைய படங்கள் ஓடி இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும்தான். ஒரு லேட் 80s இருந்து ஏர்லி 90s வரைக்கும் தான் அது அதிகமா ஓடிச்சு. அதுக்கப்புறம் அது காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸோ அது ஒரு தனி. நம்ம இப்போ பேசுறது ஒரிஜினல் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகி ஓடின படங்கள். டப்பிங் பத்தி பேசணும் நிறைய போகும். அப்படி டப்பிங் பத்தி பேசுவோம். காசி, எனக்கு இன்னும் ஒரு டவுட், டக்குன்னு காசி முதல்ல வந்துச்சா இல்ல மலையாளத்துல இருந்து படம் முதல்ல வந்து? மலையாளத்துல தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. கலாபவன் மணி தான் பண்ணது. அதுக்கப்புறம் தான் காசி பண்ணாங்க. ரெண்டுமே ஈக்குவலா நல்ல
பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, ஈக்குவலாக அது அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட படம். அதே போல் அந்த குஞ்சா கூனன் ஒரு படம் திலீப் நடிச்சிருப்பாரு, அதுதான் நம்ம பேரழகனா சூர்யா பண்ணாங்க. ஓகே. அதெல்லாம் டீசெண்டான. அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு ஒரு படம் மஜா படம் வந்து ஃப்ளாப் ஆச்சு. ஆக்சுவலாக மலையாளத்தில் அது பெரிய ஹிட் ஆச்சு. இன்னொரு படம் வந்து அந்த தென்காசி பட்டணம்னு ஒரு படம், செம்ம காமெடி படம். நெப்போலியனும் சரத்குமார் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு தென்காசி பட்டணம் அகைன் எஸ் மலையாளம் ஒரிஜினல். அதுவும் தமிழ் தெலுங்குல எல்லாம் அது ரீமேக் பண்ணாங்க. நம்ம அதை இன்னொரு எபிசோடில் டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த எபிசோட்ஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது மறக்காமல் நீங்கள் சஜஷனில் போடுங்க, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அதர் லாங்குவேஜ் மூவிஸ் தமிழ்நாட்டில் 100 டேஸ்க்கு மேலே ஓடின படங்கள், உங்கள் ஊர் தேட்டரில் எந்த தேட்டரில் இந்த மாதிரி படங்கள் ஓடிச்சுன்னா அந்த லிஸ்ட்டை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் போடுங்க. தேட்டர் அப்படின்றது அது ஒரு தனி நாஸ்டால்ஜியா, நம்ம எல்லாருக்குமே எமோஷன் ஃபீல். அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னொரு எபிசோடில். அந்தந்த ஊர் தேட்டரை வச்சே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா. அதுவும் அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஸ்கிரீன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்துட்டு படத்தை பாக்குற அந்த ஒரு ட்ரெண்ட் இப்ப எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி நாஸ்டாலஜிக்கா நிறைய பேசலாம் டீட்டா. டேக் கேர். அண்ட் பழைய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் நான் இங்கே கமெண்ட்ல கீழே வந்து பின் பண்றேன், மறக்காம போய் பார்த்து செக் அவுட் பண்ணுங்க. பாய். See you, bye.